என்ன தேடுற? இப்ப டேபிளுக்கு எல்லாம் தேடுறீங்க, என்ன தேடுறீங்க சொல்லிட்டு தெரியும். நாங்களும் கண்டுபிடிப்போம்ல. இல்லப்பா, இந்த சட்ட ஒழுங்கு அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா சட்ட ஒழுங்கு பயங்கரமா இருக்கும், எந்த ஒரு தப்புமே நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்துச்சு. நான் அதுக்காக தான் மாற்று இதை தேடுறேன், மாற்று சக்தியை தேடுறேன், அதுக்காக தான் ஓட்டே போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்துச்சு. பெண்கள் பாதுகாப்புன்னு சுத்திட்டு இருந்துச்சு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை ஒரு 2-3 நாளா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்தை மட்டும் தான் தேடுற? நான் அண்ணனையே தேடிட்டு இருக்கேன்பா. அவரே காணுமே. ஒரு வார காலமாக அவங்க கட்சியே தலைமறைவா இருக்கிறப்பா. அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல அண்ணன் பேசவே இல்ல. அண்ணனுக்காக கீழே இருக்கிறவங்க கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க அண்ணன் வந்துட்டோம், சட்ட ஒழுங்கு அப்படி இருக்கும். இப்ப என்ன ஆச்சு சட்ட ஒழுங்கு? எதற்காக இப்படி பேசுறீங்க? அவங்க எதுக்கு ஓடி ஒளியணும்? என்ன ஆச்சு இப்ப சட்ட ஒழுங்குக்கு? என்ன ஆச்சா? இப்ப ஒரு 2-3 நாளா காலைல ஏந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அங்க கொலை இங்க கொலை, அங்க பாலியல் வன்கொடுமை, வெட்டிட்டு சாவறானுங்க, கஞ்சா வழக்கு, அப்படி இப்படி எங்க திரும்பினாலும் ஏதாவது. இப்ப தெரியுதா அண்ணன் எதுக்கு காணும்னு சொல்லி? இந்த குற்றங்கள்லாம் தடுக்கிறதுக்கு அவர் போயிட்டாரு, அதனால அண்ணனை காணும். அவ்வளவு பிஸியா இருக்கிறாரு இந்த குற்றங்கள்லாம் தடுக்கிறதுக்காக. ஆமா ஆமா. இன்னைக்கு காலையில நியூஸ் பாத்தீங்களா? ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து 2 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க. அதுக்கு எங்க அண்ணன் போராட்டத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இது எப்படியா தடுக்கலாம், அவனுக்கு என்ன மாதிரி போராட போறாரோ? ஆமா, அதுக்காக இப்ப பிஸியா இருக்கிறாங்க. முதல்ல ஏதாவது ஒரு அறிக்கையை முதல்ல கூட சொல்லு. இவ்வளவு நாள் இந்த ஒரு வாரமா எதோ நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் ஒரு வார்த்தை திறக்கல வாயை திறந்து. ஆனா ஒரு பெண்ணை அவங்க வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு பெண் அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அண்ணனோட சட்ட ஒழுங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குறாரு பத்தியா? இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? இப்ப விளாத்திக்குளம்ல ஒரு குழந்தைய வந்து +2 படிக்கிற குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அப்ப எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய அறிக்கை வெளியிட்டாரு. அப்ப எவ்வளவு கோவம். அந்த ஃபயர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இருங்க, என்ன சொன்னாருன்னா, அண்ணன் நான் வந்துட்டா இந்த ஒரு விஷயமே நடக்காது, காம்ப்ரமைஸே இருக்காது, பெண்கள் சேஃப்டில காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ் அப்படி கத்தி பேசினாரு. இப்போ என்னன்னா இப்ப வந்து என்னங்க ஆச்சு? இப்ப பொன்ராஜ் மீது வழக்கு போட்டாங்களா இல்லையா? தாவேகா பெண்ணை வந்து அவர் தவறா பேசிருக்காரு, அதனால அவர் வழக்கு போட்டாரா இல்லையா? அப்ப பாருங்க, கட்சி பெண்ணுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணன் அப்படியே துடிச்சு வெளியே வராரு. அப்ப பாத்தீங்களா? இன்னும் அந்த அது வந்து எதுக்குன்னா கட்சி பண்ண திட்டுறவங்கள கூட நீ காது கொடுத்து கேட்க மாட்டியானே, இதுக்காச்சும் காது கொடுத்து கேளுன்னு சொன்னனால வந்து வழக்கு போட்டு. அது அப்படி கிடையாது, அது விஷயமே வேற. பெண்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எங்க அண்ணனுக்கு கோவம் வரும். அந்த பெண் யாரா இருக்கணும்னா எங்க கட்சி பெண்களா இருக்கணும். அவங்கள எதனா சொன்னா மட்டும் தான் அண்ணனுக்கு கோவம் வரும். ஏங்க பொன்ராஜுக்கு மேல கேஸ் போடலையா? வீட்ல இருக்க பெண்ணே அபியூஸ் பண்ணானுங்க. அப்பயே அண்ணன் அவர் தான் சொல்லிட்டாருங்களா, ஒருத்தலாத விஷயங்களை பத்தி பேசாதீங்க. இப்ப தமிழக பெண்கள் கதைக்கு வாங்க. அதனால இன்னும் வந்து எங்களுக்கு அந்த ஃபயர்லாம் இருக்குது, அதனால யாரும் அப்படி சொல்ல வேண்டாம். அதனாலதான் நேத்து அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதுக்கு மூஞ்சிலே கள்ளத்தூக்கி அடிச்சு சாவர வரைக்கும் அடி. அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது ஒரே அது பாக்குறதோட அந்த ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கான் பாரு, அதை பார்க்கும் போதுதான் இன்னும் காண்டாகுது. இப்போ எனக்கு என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. இப்போ என்ன நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா இல்ல வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல இருக்கோமா? தொடர்ந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்கள் சேஃப்டி இல்ல, மக்களுக்கே சேஃப்டி இல்ல. நீங்க குறிப்பா எடுத்துக்கோங்க, ஒரு வாரத்துல நீங்க எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு நியூஸ் இருக்கு பாருங்களேன். அவ்வளவு அங்க திரும்பினா கூட நீங்க சொல்லலாம், இதுக்கெல்லாம் வந்து தளபதி என்ன பண்ணுவாரு, எங்கேயோ அவனை வெட்டிட்டு சாவறதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு, எங்கேயோ மூலையில ஏதாவது நடக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்ட்டு கேட்கலாம். இதை தானே போன ஆட்சியில சொன்னீங்க. என்ன சொன்னாரு? தமிழக பெண்கள் பாதுகாப்பு எங்க, சட்ட ஒழுங்கு இப்படி போயிருக்க, என்ன பண்றீங்க சிஎம் சார் அப்படின்னு போட்டீங்களே. இப்ப நம்ம கேட்கலாமா? விஜய் சிஎம் சார் அவர்களே, எங்க சட்ட ஒழுங்கு, எங்க பாதுகாப்பு, இது ஒரு அறிக்கை வெளியிடாம இருக்கிறாரு. இப்ப காவல்துறை அவர் கையில தானே இருக்குது, எதுனா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரா? எதுவுமே பேசாம இருக்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க தான் வந்து மாற்று அரசியல் கேட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்தீங்க. இதுதான் மாற்று அரசியலா? மாற்று அரசியல் என்ன? இப்போ ஒரு கேவலமான ஒரு முட்டு கொடுக்குறானுங்கப்பா, அதை நினைச்சாதான் அந்த மாதிரி கடுப்பாகுது. இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் போய் சொல்றேன், என்னடா இந்த மாதிரி மாற்றம்னு சொன்னாங்க, இந்த ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குதுப்பா, என்னப்பா ஒரு வாரமா இப்படி இருக்கேப்பான்ட்டு. அடுத்த வார்த்தை என்ன தூக்கி வைக்கிறான், போன ஆட்சியில் இது நடக்கவே இல்லையா, அப்பயே அதை கேள்வி கேட்கல, இப்ப எதுக்கு வந்து இதை மட்டும் கேள்வி கேட்குறீங்க? இல்ல, இப்ப போன ஆட்சியில என்ன நடந்துச்சோ அதுதான் நான் மறுபடியும் செய்வேனா? அப்ப நீங்க எதுக்கு மாற்றம்னு சொல்லி வந்திருக்கீங்க? அப்ப அவங்களே பார்த்துட்டு போயிருவாங்க. அதுதான் புரியல. இப்போ நீங்க முட்டு கொடுக்கலாம்பா, இல்ல இந்த விஷயத்த கூட முட்டு கொடுப்பீங்க இல்ல. இப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடந்தா இந்த கட்சி நிர்வாகிகளோ இல்ல தலைவர்களோ ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு சொல்லுவாங்க, வெளியாச்சு சொல்லுவாங்க. இவரு வாயை திறக்க மாட்டாரு. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப தமிழகத்துல ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒரு குழந்தை வீடியோ போடுது, விஜய் மாமா அப்படின்னு வீடியோ போடுது. அந்த வீடியோ வரையுமே ஒரு பார்த்து ரியாக்ட் பண்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு, பிரச்சார மேடை வரையும் பேசுறாரு. அப்ப இவ்வளவு மோசமான கொடூரமான சம்பவம்லாம் நடக்குது, அப்ப இதுவும் பார்க்காமலே இருப்பாரு, பாத்துட்டு சும்மா இருக்காரு. இப்ப அவர் பேசினா என்ன ஆயிடும்? நீங்க தான் சொன்னீங்க, நான் வந்து உங்களோட அண்ணன் மாதிரி, உங்களோட தம்பி மாதிரி, உங்களோட புள்ள மாதிரி, நான் உங்க வீட்டுல ஒருத்தவன் அப்படின்னா, உங்க வீட்டுல ஒருத்தவங்க இப்படி நடந்தா நீங்க இப்படிதான் அமைதியா இருப்பீங்களாங்கிறது எனக்கு
சீரியஸா புரியல எனக்கு. ஒரு சரி தவறு நடந்துச்சு, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்ல. அதுவாது ஒரு சீக்கிரமா இருந்தா பரவாயில்ல. கண்டிப்பா என் தங்கச்சின்றாரு பெண்களை, தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் என் தங்கச்சின்றாரு. அப்படி ஒரு தங்கச்சிக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. 40 மணி நேரம் ஆகி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். ஆனாலுமே அவங்களுக்கு இன்னும் தேர்வு கைது கூட பண்ணலையா அவரை. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடந்த இடத்துல வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நடந்துச்சுல உடனே வந்து காவல்துறை கைது பண்ணிடுச்சுல, அப்புறம் இதை பத்தி பேசுறேன். இதுதான் போனாச்சும் பண்ணாங்க. காவல்துறையோட வேலை அதுதான். ஏதாவது இடத்துல ஏதாவது குற்றம் நடக்குதுன்னா ஒருத்தர் கைது பண்றதுதான் காவல்துறையோட. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில எல்லாம் 1 வருஷத்துல அவருக்கு தீர்ப்பு வாங்கி ஆயுள் தண்டனையே கொடுத்துட்டாங்க. அந்த அதாவது போன ஆட்சியில என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த ஆட்சியில நடக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க மாற்றம்னு சொல்லி வந்தவங்க இது நடக்காம பாத்துக்கிறது அவங்க வேலை. நீங்க போன ஆட்சியில எதுனா சொன்னீங்க, அங்க நடக்குது இங்க நடக்குது. இல்ல போன ஆட்சியில எப்படி எதிர்கட்சி சதின்னு சொன்னாங்களோ இப்ப அதே மாதிரி பேசுறாங்க. வெக்கமே இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். அவங்க தான் வந்து ஆளை ஏவி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. தாவே ஆட்சியோட பேரு கெடுக்க பாக்குறாங்கன்னு சொல்லி அசிங்கமா பேசுறாங்க. நீங்க வந்து திமுக 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 எல்லாத்துக்கும் திமுகன்னு சொல்லுவீங்க தெரியல. ஆட்சி உங்க கைக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் உங்க கையில தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க தான் அதை கண்ட்ரோலா வச்சுக்கணும். இவ்வளவு இதுக்கப்புறமும் ஒருத்தவங்க மேல பத்திரிக்கைக்காரங்க வந்துதான் இந்த செய்தியெல்லாம் வெளியில விடுறவங்க, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஆமா, பத்திரிக்கைக்காரங்களே வெட்டுறாங்க. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், அந்த நியூஸ் ஜே ரிப்போர்ட்டர் வந்து அவங்க அதாவது ஒரு கஞ்சா போதையில ஏற்கனவே வந்து அரெஸ்ட் ஆகி அவங்க ரிலீஸ் ஆன ஒரு 3 பேர் போயிட்டு வீட்டுக்கு பேசுற மாதிரி போயிருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்து மண்டையில அடிச்சு உடைக்கிறானுங்க. இது எந்த நியாயமா? இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு வன்முறையா பேசுறானுங்க, நேரடியாவே கொலை மிரட்டல் விடுறானுங்க. ஆட்சிக்கு வந்த அப்புறம் இவங்க எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது, இவங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல தலைமை இருக்காதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்ப அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நேற்று வீடியோலுமே நான் சொன்னேன், இவங்களுக்கு ஒரு திமிர் என்ன வந்துருச்சுன்னா, நம்ம தலைவர் தான் வந்து ஆட்சியில இருக்காரு, நம்ம கண்ட்ரோல்ல தான் அப்புறம் எல்லாமே இருக்கு, அதனால எவனும் நம்மள கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கட்டுப்பாட்டுல இல்லை. அங்கே ஏறி குதிக்கிறது, இங்கே ஏறி குதிக்கிறது, போய் சண்டை போடுறது, ஏதாவது எதிர்த்து பேசினா அதுக்கு வன்முறையாக இறங்குறது, அந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ரோட்ல வந்து பைக் எடுத்துட்டு சாகசம் பண்றது, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்கு. இல்ல இது ஆண்கள் மட்டும் சொல்ல முடியாது. இப்ப பெண்களே பெண்களுக்கு பாலியல் மிரட்டல் விடுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு பெண் வந்து அரசை பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா, இப்ப லவுட் ஸ்பீக்கர் அந்த கேர்ள் தெரியும்ல உங்களுக்கு, அந்த பெண் வந்து தொடர்ந்து திராவிட இயக்கத்தை சார்ந்து நிறைய பகுத்தறிவான கொஸ்டின்ஸ் வந்து கவர்மெண்ட் நோக்கி கேக்குது. அந்த பெண்ணுக்கு இன்னொரு பெண் வந்து பாலியல் மிரட்டல் வெளியே விடுறா, நீ வெளியே வந்தா என் பசங்களை வச்சு உன்னை முடிச்சிருவா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பெண்கள் பண்றாங்க. அது எல்லாமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இதுவரையுமே அது வந்து ஸ்டாப் பண்ணதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கு. ஒரு மாதிரி அதாவது சின்ன சின்ன விஷயம் கூட பாருங்க, கிளாம்பாக்கத்துல 2 பேர் தேவலாம அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு அது வட மாநிலமா இல்ல தமிழ்நாடா எதுவுமே தெரியல. அது ஒரு மாதிரி பயமா இருக்கு ஒவ்வொரு நாள் போறத பார்த்தா. இதுல இந்த தாவேக்கு ஆதரவாளர்கள் அந்த கட்சி சார்ந்து இல்லாம சும்மா சப்போர்ட்டரா இருப்பானுங்க, அவனுக்கு எல்லாம் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே, நீங்க எல்லாம் சும்மா பரப்புறீங்கடா நீங்க அப்படி. அவங்க எல்லாம் அது காதுக்கே தெரிய மாட்டேது. அரசியல் புரிதல் இல்லாதவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேது. அண்ணன் சூப்பரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்நாடு சூப்பரா இருக்கு, வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுன்னு சாப்பிடுறாரு, இந்த கலர் ட்ரெஸ் போறாரு, இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து காரணம்னா இந்த ஒரு வந்து ஐடி பாக்குற வேலை, அவங்க வந்து அவங்க ஃபீல்ட்ல அது மட்டும் தான் வருது போல. நீங்க சைடுல மாமாவெல்லாம் அடிக்காத, ஜெகதீஷ் மாமாவெல்லாம் அடிக்க கூடாது. அடிக்கவே இல்லை, அந்த ரூட் மாமாவெல்லாம் அடிக்கவே இல்லை. நான் என்னன்னா, அவங்க அந்த மாதிரியான ஒரு இதை வந்து செட் பண்றாங்க, நம்ம ஆட்சி வந்து நல்லா இருக்கு இது பண்ண, அதை வந்து அதையே ஃபாலோ பண்ற ஒரு சில பேர் வந்து அதுதான் உண்மை. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா, ஒரு அம்மா வந்து வீடியோ பேசி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 2500 ரூபாய் விஜய் அவர்கள் நீங்கள் கொடுக்கவே வேணாம், அதெல்லாம் வந்து இங்கே தேவையே இல்லை, நீங்கள் சிறப்பான ஆட்சி நடத்தினாலே போதும், எங்களுக்கு இந்த 6 சிலிண்டர் கூட வேணான்னு பேசினாங்க. இன்னும் இவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்களே பொதுமக்கள், ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எதுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்கள் சொல்லுங்க, நம்மளுக்கு வந்து சிலிண்டர் கிடைக்கும், காசு வரும், அதை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இப்பயே இவங்க வேணான்றாங்களே, அப்படி யாரோ ஒரு சாமானிய பெண் பேசுவாங்க? தமிழகத்தில் இருக்க பெண்கள் ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க, கண்டிப்பா ஒரு செய்வோம் நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க? இவங்க யாருன்னு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்க டிவிக்கே நிர்வாகி. அப்ப டிவிக்கு நிர்வாகி எதுக்கு இவங்க பேசணும்? அது அவங்களே வைரல் பண்றது சாதாரண ஒரு பொது. இங்க தான் மாமா வந்து வேலையை காமிச்சு போயிருக்காரு போல, போய் வீடியோ பேசுங்க அப்படின்ற மாதிரி. அது அவங்க அப்படி பண்ணாலுமே இன்னும் சில பேர் பொதுமக்களே நிறைய பேர் வந்து எங்களுக்கு அது தேவையில்லை, இலவசம் தேவைன்னு சொல்லி பேசக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸே பேசுறாங்க அவங்களுக்கு இலவசம். அவங்களுக்கு என்னன்னா எதுக்கு இலவசம்னா அவனுக்கு வரல 1000 ரூபாய். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். இலவசம் வேண்டான்னு பேசுற உங்களுக்கு, உனக்கு இலவசம் தேவையில்லை, அந்த இலவசத்துல பயன்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அது தேவை. உனக்கு தேவைன்னா நீ அமைதியாரு,
நீ ஏன் இலவசம் மத்தவங்களுக்கு கொடுக்குறங்கிறத பேசாதீங்க. ஏன் இந்த இலவசத்தை நோக்கி கேள்வி கேட்கிற இவங்க அண்ணன் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்களே, அப்ப ஏன் கேள்வி கேட்கல? ஏன்னா இவ்வளவு இலவசம் எதுக்கு? எப்படி நீங்க ஒரு 6 சிலிண்டர் எதுக்கு ஃப்ரீயா தரீங்க? இதெல்லாம் உங்க தலையில மாத்தி பேசுறதானே. இந்த இலவசத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அக்கா பேசுனுச்சு, ஓசி பஸ் வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி பேசுனுச்சு. அடுத்த ஒரு கட்ட ஒரு 2-3 மாசத்துலயே தலைவர் வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாரு, சிலிண்டர் கொடுப்போம். அந்த அக்கா மட்டும் சொல்ல, ஐயாறு அருண்ராஜும் சொன்னாரு 1000 ரூபாய் வாங்காதீங்கம்மா, இந்த இதெல்லாம் இலவசத்தெல்லாம் விட்டுருங்க, தியாகம் பண்றீங்க, உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும்னாரு. உங்க அண்ணனே இலவசம் கொடுக்குறோம்னு சொல்லி ஆட்சியும் கொடுத்தாச்சு. இதுதான் நாங்க பண்ண தியாகமா? இப்படி ஏகப்பட்ட வீடியோங்க. எல்லாமே செய்யாத ஒரு விஷயத்த நாங்க தான் முதல்ல செஞ்சோம். இப்ப உலகத்திலே முதலமைச்சர் யாரு ஃபர்ஸ்ட் ஆனான்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் ஆனார்ன்ற அளவுக்கு பேசுறாங்க. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இவங்களால பரப்பக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மக்கள் கண்காணிச்சு இப்ப ஃபேக்ட் செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா வெளியே வந்திருக்கு. விரைவில் இவங்க இன்னும் அடுத்த திட்டம் என்னவா இருக்குன்னா குழந்தைகளை பயன்படுத்த போறாங்க. இப்ப விஜய் மேடம் ஒரு விமர்சனம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க அண்ணன் பத்தி இப்படி பேசினீங்கன்னா நாங்க வந்து போராட்டத்துல இறங்குவோம் இப்படி சொல்லிட்டு ஜென்சி கிட்ஸ் அடுத்ததான் அவங்க வந்து ஒரு தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. பெற்றோர்கள் இதுவரையும் கவனமாக இருக்கணும். கூடிய சீக்கிரம் வந்து ரூட் ஜெகதீஷ் மாமா வெளிக்கொண்டு வரப்படுவார். அதாவது அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்க என்னன்னா அந்த அரசியல்ங்கிறத தாண்டி அவர் மேல ஒரு அதிகப்படியான ஒரு பாசத்தை வச்சிருக்காங்க, கண்மூடித்தனமான ஒரு பாசத்தை வச்சிருக்காங்க. இல்ல பாசத்தை வைக்கல, அது வந்து எப்படி பாசம் வைக்கலப்பா, ஒரு நெரேட்டிவ். இப்போ இருக்கு மோடி எப்படி ஒரு நெரேட்டிவோட பிராண்டு, அது ஒரு பிராண்டா மோடியை வச்சு எப்படி இந்தியா ஃபுல்லா ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அது ஒரு பிராண்டா வச்சு தமிழ்நாட்டுல இவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நான் பாசங்கிறது என்ன சொல்ல வரேன்னா ஒரு நம்பிக்கைங்கிறது அப்படி சொல்ல வரேன். நான் ஒரு படத்துல பார்த்த ஒரு அது வந்து யதார்த்தமா வந்துடாது, திணிக்கிறாங்க. நம்ம விஷயத்துல நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும். அது என்ன நடக்குது, கீழே என்ன நடக்குது, அதாவது ஒருத்தர் கண்மூடித்தனமா நம்ம நம்பிடக்கூடாது. அவங்க யாராலும் அவர் வந்து தெய்வத்துக்கு இணையானவர் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அவர் தான் தமிழகத்தை மீட்டெடுக்க வந்து ஒரு ரட்சகர் அப்படின்ற மாதிரி ஒரு. நீங்க மோடி என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தாரோ அதை அப்படியே இவர் ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. தெய்வத்துக்கு இணையானவர்னு இவர் சொல்றாங்களா, நான் தான் தெய்வம்னு அவர் சொல்லுவாரு. ப்ரெஸ் மீட்டை பார்க்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. ஒரு பிராண்டா எல்லாத்துலயும் அவரோட பேரும் அவரோட இதுவும் அப்படியே அடையாளமா வச்சு இது பண்றாங்களோ அதே மாதிரியே தமிழ்நாட்டுக்கும் இவர் இதை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே ரொம்ப உஷாரா வேலை போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அரசை பத்தி. இப்ப 1 வாரம் 2 வார காலங்களே இவ்வளவு குறைகள் இருக்கு. இதை யாருமே கேட்காத அளவுக்கு வெறும் அந்த பிளஸ் பாயிண்ட்டை மட்டும் இல்லாத விஷயங்களை காட்டுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம் அவங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதை விட இன்னொரு ஃபன், இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஃபன்னு. அதிமுகவுல அடிச்சுக்கிறாங்க பாரு, அடி என்ன அடினா. அதிமுகவும் அமித்ஷா திமுகவும் அடிச்சுக்கிறாங்க. 2 தான் இருக்கா? அதிமுக நிறைய இருக்குப்பா. இன்னைக்கு அடிச்சுக்கிறது அதிமுகவும் அமித்ஷா திமுகவும். யார் தலைமையிலான திமுகன்னு சொல்றீங்க? ஒண்ணு வந்து எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டுறாப்புல இந்த பக்கம் கூட்டி புதிய உத்தியோகம் பிறந்துருச்சுன்னு ஆர்பி உதயகுமார், புதிய நம்பிக்கை பிறந்துருச்சு, எங்க கட்சி வளரப்போகுது அப்படி இப்படி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இருந்து வெளில போறாரு. இந்த பக்கம் பார்த்தா சிவி சண்முகம் வராரு. எங்க அன்னைக்கே ஓபிஎஸ் சொன்னார் நாங்க கட்சி ஒண்ணு இணைக்கணும்னு சொல்றோம், ஆனா இபிஎஸ் ஒத்துக்க மாட்டாரு, தொடர் தோல்வியா இருக்கு எங்களுக்கு. முன்னாடி அம்மா இருக்கும் போது தோல்வி சந்திச்சாங்கன்னா நாங்களே அது நான் தான் பொறுப்புன்னு அம்மா ஒத்துப்பாங்க. இவர் ஒத்துக்கவும் மாட்டாரு. வெற்றியே இல்லை, தொடர் தோல்வின்னு அவரு ஒரு பக்கம் ஆதங்கத்தை கொட்டுறாரு. இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம் பேசுறாரு. பயங்கர கிளாஷா போயிட்டு இருக்கு. ஆனா யாரு பக்கம் கட்சி போக போதோ தெரியல. ஆனா கட்சிகள் பழசா உடஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு கட்சி புதுசா வருங்கிறது நினைக்கிறேன். ஒண்ணுன்னா நல்லதுன்னா எல்லாருமே பிரிஞ்சு போன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வளமான எதிரணியா வந்து நின்னாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு நலனா. பாஜகவை தவிர்த்து தனி அணியா நிக்கணும், ஒரே அணியா. அதிமுகன்ற உண்மையான தனி அணியா, சசிகலால இருந்து டிடிவில இருந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஒரு தனி அணியா நின்று ஆரம்பத்துல இருந்து கேட்கறது அதுதானப்பா. அந்த கட்சியில இருக்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் கேட்கறது அதுதான். நம்ம பிரிஞ்சு போய் தனியா இருக்கிறதா ஒன்னா சேர்ந்து இருந்தா நம்ம வந்து ஒரு பலமான ஒரு இல்லைங்க. அது அப்படி கிடையாது. இவங்க இப்போ உங்களோட அழுத்தம் காரணமாக, இப்ப அமித்ஷாவோட அழுத்தம் காரணமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவி கேட்க போகணும், அதுதான் உங்களுக்கு கொடுத்த அஜெண்டா. என்ன சொல்லிட்டு போறது, வேற காரணம் கிடையாது. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எங்க கட்சியை நாங்க தான் காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இது அப்படி வருதுங்க இந்த கதை. நம்ம நல்லவங்க மாதிரி பேசுறோம். அவங்க நல்லவங்க இல்ல, இப்படி நடந்தா நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லது. கட்சி உடையுது, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு அவங்க பேசுறாங்களா, அது நம்ம மக்கள் நம்பிடக்கூடாது. அவங்க எண்ணம் என்னவா இருக்குன்னா இப்ப டிவிக்கேல ஜாயின் பண்ணணும், இருக்கிற எல்லா சக்திகளும் ஒண்ணு சேரணும். ஏன்னா தனித்தனியா வர அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க ஒரு 10 பேர் இங்க ஒரு 10 பேர் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆர்டர் கொடுக்க முடியல. எல்லாரையும் ஒரே சேர வந்துட்டீங்கன்னா நான் கொடுக்குற ஆர்டர் அவங்க அடிமையா கேட்டுட்டு போயிடுவாங்க. அதனால அதுக்கான வேலைகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் இதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். எடப்பாடி அவர்களும் அவர் கட்சியை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்கணும்.
அதையும் தாண்டி முக்கியமான விஷயத்த முன்னாடி பேசுனது என்னன்னா, தமிழக முதல்வர் அவரும் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு, தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு என்னன்னா நாளைக்கு அதாவது இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இதை கொண்டு வரணுங்கிறதுல நான் இதாக இருக்கேன். ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அதுக்கான இதை என்னன்னு பாருங்க. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நான் நடுவுலேயே சொல்லியிருக்கணும். டக்குன்னு எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த சிரிப்பு வருது. அப்படியே என்ன இவர் சொன்ன காமெடியான விஷயம் சொல்லி சொன்னாரு. ஒரு துக்கமான விஷயம் தான். ஆனா இதை வந்து இவங்க பண்றதை பார்த்தா சீரியஸா சிரிப்பு வருது. அந்த ஈசிஆர் சரவணன் அவரை பத்தி பேசணும்ல, நேற்று வீடியோல என்ன பேசுறேன், நேற்று என்ன பண்ணியிருந்தாரு அவர் ஒரு மாஸ் பிஜிஎம், ஒரு பெரிய பேர் இழப்புல போயிட்டு மாஸ் பிஜிஎம் போய் பார்த்துட்டு வந்தாரு. அதை நம்ம விமர்சிச்சிருந்தோம். நம்ம போட்ட வீடியோஸ்லாம் அவர் பார்த்தாரா, இல்லை வெளில ஏதாவது வீடியோஸ் பார்த்தாரா, இல்லை தலைமையிலேருந்து அவருக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருந்துச்சான்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்காப்புல. அந்த ஒரு குழந்தை ஒன்று இறந்துச்சு, அந்த வீட்டுக்கு போயிருக்காப்புல. நீங்க யோசிக்கலாம், அங்க போய் அப்புறம் வீடியோ எடுக்கலையா அப்படின்ட்டு. மாற்றம், அதாவது அங்க மாஸ் பிஜிஎம், இங்க ஒரு துக்கமான பிஜிஎம் போட்டாங்க. பிஜிஎமே போடல, லைவ் ஆடியோல அப்படியே வீடியோ எடுத்து வரவேற்கத்தக்கதுன்னு. மாற்றம்ல என்ன சொன்னீங்க, மாஸ் பிஜிஎம் போட்டு இந்த மாதிரி விஷயத்துல நீங்க போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போற தப்பு அப்படின்னு சொன்னீங்க. அதனால மாஸ் பிஜிஎம் மாற்றம், ஒரு வீடியோ நல்ல மாற்றம் தான். பாத்தீங்களா, காது கொடுத்து கேக்குறேன். இதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு. எல்லாம் சொல்றாங்களா, அது கேட்டுட்டு விமர்சனம் வரதுன்னா ஏத்துக்கிட்டு அதை மாத்திக்கிட்டாங்கன்னா இதோட ஒரு நல்ல பெரிய கட்சி ஏதாவது இருக்க முடியாது தமிழகத்துல. பாத்தீங்களா, கண்டிப்பா இருக்க முடியாது. எனக்கு இன்னும் என்ன ஆர்வமா இருக்குன்னா, நம்ம ஈஸியா சரவணன்னா அடுத்து வேற எங்க போய் என்னத்த வீடியோ போட போறாருங்கிறதா நான் வந்து ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நன்றி.